அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் கருங்குழியிலிருந்து வடலூர் வந்தடைந்த வள்ளலாரின் நிகழ்வுகளை பார்த்தோம். இன்று சன்மார்க்க கொள்கைகள் பற்றிய வள்ளலாரின் விளக்கங்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். மாலை பொழுது மாந்தோப்பு குயிலோசையோடு இதமான காற்று எங்கும் வியாபித்திருந்தது. சன்மார்க்க பிரசங்கம் செய்ய வள்ளல் பெருமான் தர்மசாலையின் முன் வராந்தாவில் நின்றிருந்தார். பணிவோடு பிரசங்கத்தை கேட்க சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள், அன்பர்கள், பொதுமக்கள் என்று நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள். பெருமான் பேசத் தொடங்கினார். ஜீவ தயவுடைய சன்மார்க்க சங்க சாதுக்களே, அருள் உள்ளம் கொண்ட அன்பர்களே என்று பேச்சை தொடங்கினார். எல்லோருக்கும் வந்தனம் தெரிவித்தார். அப்போது ஒரு சாது, சுவாமி, நமது சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்திருக்கின்ற புதிய அன்பர்கள் நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொன்னார். எல்லாம் இறைவன் அருள் என்று இறைவருளை சிந்தித்தார் பெருமான். மற்றொரு சாது, சுவாமி, புதிதாக வந்திருக்கும் அன்பர்களுக்கு நமது சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகளை இன்றைக்கு தாங்கள் தெளிவுபட உரைத்தருள வேண்டும் என்று பேசினார். இறைவன் திருவருள் அவ்வாறே ஆகட்டும் என்ற பெருமான் அவரது வேண்டுகோளை ஏற்று உரையை தொடர்ந்தார். மெய்யன்பர்களே, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகண்டிடுவாரும், பொய் சமயவாதிகளை மெச்சுகின்றாரும், மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லாதவர்கள் அவர்கள் அந்த அளவுக்குத்தான் ஞானம் படைத்தவர்கள். தெய்வம் ஒன்றென்று அறியாமல் எமது தெய்வம் எமது தெய்வம் என்று பல தெய்வங்களை சொல்லுதல் பார்வையற்றவர் யானை கண்ட கதை போலாக இருக்கும். ஆகவே கடவுள் ஒருவரே என்பது நமது சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை. சுவாமி, அந்த கடவுள் எத்தன்மையர் என்பதை விளக்கியருள வேண்டும் என்றார். நல்லது. அந்த கடவுள் அருட்பெரும் ஜோதி வடிவானவர். அருட்பெரும் ஜோதி வழிபாடு எல்லா சமயத்துக்கும் பொருந்துவது. அது உருவ வழிபாடு கிடையாது, அருவ வழிபாடும் இல்லை. அருவுருவ வழிபாடாகும் என்பதை மெய்யாக நாம் உணர வேண்டும். உடனே மற்றொருவர் கேட்டார், சுவாமி, இந்த கிராமப்புறங்களே பல பல பெயர்களால் சில சிறு தெய்வங்களும் கோயில் கட்டி அதை வணங்கி வருகின்றார்களே என்று சந்தேகத்தை கேட்டார். பெருமான் அவரது சந்தேகத்தை நிவர்த்திக்க தெளிவுட உரைக்கலானார். எல்லாம் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் ஒருவனே கடவுள். அவனே வழிபடத்தக்கவன். அவன் அருட்பெருஞ்சோதினாக விளங்குகின்றான். அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. இந்த இச்சிறு தெய்வங்கள் எல்லாம் சிறுபிள்ளை கூட்டமே என்பதை உண்மையாக அறிதல் வேண்டும். ஆகவே சிறுதெய்வ வழிபாடு கூடாது. சர்வ சித்தியை உடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூர்ண சித்தியை பெற வேண்டும் என்பதே சன்மார்க்க சங்கத்தின் கொள்கை என்றார். முதலாவது சாது தனக்கு இருக்கும் நீண்ட நாளைய வருத்தத்தை சொன்னார். இன்றைக்கும் சிறு தெய்வங்களை வழிபாடு செய்து உயிர் பலி கொடுக்கின்றார்களே, என்ன செய்வது என்று கேட்டார். இப்படி சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலியிடும் வழக்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புலி, சிங்கம் முதலிய காட்டு விலங்குகளை யாரும் பிடித்து கொண்டு வந்து பலியிடுவதில்லை. பலியிடுவோர் வீரர்களாக இருந்தால் காட்டு விலங்குகளை பிடித்து வந்தல்லவோ பலியிட வேண்டும். உயிர் பலி கேட்கும் தெய்வங்களும் சக்தியுள்ளனவாக இருந்தால் காட்டு விலங்குகளை அல்லவா கேட்க வேண்டும். எருமை, ஆடு, பன்றி, கோழி முதலிய வீட்டு விலங்குகளும் பறவைகளும் மட்டுமே பலியாகின்றன. இவை பலியிடுவோருக்கு அடங்கியவை என்றோ? ஐயோ, பிடாரி கோயில்களிலும், காளி கோயில்களிலும், கருப்பு கோயில்களிலும், வீரன் கோயில்களிலும் நூற்றுக்கணக்கான எருமைகள், ஆடுகள், பன்றிகள், கோழிகள் இன்றைக்கும் பலியாகின்றனவே. அவற்றை காணுகின்ற போதெல்லாம் உள்ளம் நெடுங்குகின்றதே. புலால் உண்ணும் இப்புறவின சிறு தெய்வங்களை கண்ட காலத்திலெல்லாம் எந்தெந்த சமயத்தில் நான் இதை பார்க்கின்றேனோ அப்போதெல்லாம் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உடனே
வேதனையுற்று நெடுங்கத் தொடங்கினார். ஆம், அவருடைய உடம்பு நெடுங்கியது. பெருமான் அந்த நிலையில் கண்ணீர் பெருக நெஞ்சுருகி பாடத் தொடங்கினார். நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே என்று பாடத் தொடங்கினார். பெருமான் நிலை கண்டு சாது ஒருவர், ஐயோ, இது என்ன சுவாமிகளின் உடம்பு இப்படி நடுங்குகின்றதே, கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகின்றதே, ஐயோ ஐயோ என்று உள்ளம் பதறினார். மற்றொரு சாது, சுவாமிகளின் இந்த நிலையை எங்களால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லையே என்று புலம்பத் தொடங்கினார். கூட்டத்தினரோ வேதனை தாங்காமல் சுவாமி சுவாமி என்று அதற்கு மேல் சொல்ல திறனற்று வாய்விட்டு அழுதார்கள். வள்ளல் பெருமான் எல்லோரது நிலையும் பார்த்து கண்களை துடைத்துக் கொண்டு குரல் தழுதழுக்க, சாதுக்களே, அன்பர்களே, எனக்குற்ற நடுக்கமும் பயமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளானையால் நீங்கியது. இனி நீங்கள் பதற்றமும் வருத்தமும் நீங்கி அமைதி கொள்ளுங்கள் என்றார். அவரின் வார்த்தையை கேட்டு அனைவரும் சற்று மனம் ஆறுதல் பட்டு அமைதியானார்கள். வள்ளல் பெருமான் மீண்டும் கொள்கை விளக்கங்களை தொடங்கினார். மீண்டும் வள்ளல் பெருமானின் கொள்கை விளக்கத்தை நாளைய உரையில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.